வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, கிளாஷ் இன் பாரிஸ்ல ஜான் சீனா வெர்சஸ் ப்ராக் லெஸ்னருக்கான அந்த ஒரு மேட்ச் எதுக்கு நடக்காம போச்சு. அது இல்லாம நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் இனி WWEக்கே வரமாட்டாராம். அது இல்லாம நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஒரு இன்டர்வியூ ரீசென்ட்லி ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்காராம். அது இல்லாம நம்மளுடைய கிளாஷ் இன் பாரிஸ்ல ரோமன் ரெயின்ஸ்க்கு 4 விதமான மேட்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ரோமன் ரெயின்ஸ்க்கு கிளாஷ் இன் பாரிஸில் அஃபிஷியலி மேட்ச் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக 100% ரோமன் ரெயின்ஸ்க்கு கிளாஷ் இன் பாரிஸில் மேட்ச் இருக்கா. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு 4 விதமான மேட்சஸ் கிளாஷ் இன் பாரிஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போது சொல்லப்படுது. அதாவது ஃபஸ்ட் மேட்ச் என்ன அப்படிங்கிற செத் ரோலின்ஸ் வெர்சஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ரெண்டாவதா ரோமன் ரெயின்ஸ், எல்ஏ நைட், சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ரோலின்ஸ், பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய பிரான்சன் ரீட் வெர்சஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படியே ஒரு வேலை இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வெர்சஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த 4 மேட்ச்சில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு கிளாஷ் இன் பாரிஸில் எந்த மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டாக நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்குமான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குமான்னு கேட்டால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதே இல்லாமல் நம்மளுடைய சிஎம் பங்க், எல்ஏ நைட், ரோமன் ரெயின்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய செத் ரோலின்ஸ், பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடுக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காது. 50% நடக்கும், 50% நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இன்னொரு மேட்ச் அதாவது நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மேட்சை நம்மளுடைய WWE ரெஸ்ல்மேனியா 42க்கு மெயின் ஈவெண்ட்டாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மேட்சை பொத்தி வைக்கிறாங்கனால இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதாவது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற சொல்லப்படுது. அது இல்லாமல் இன்னொரு மேட்ச் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பிரான்சன் ரீட் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 90% இந்த மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூவை நம்மளுடைய பிரான்சன் ரீட் எடுத்துட்டு போயிடுவார்ல. அதனால இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பேரையே நம்மளுடைய பிரான்சன் ரீடுக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அதாவது ட்ரைபிள் பூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிரான்சன் ரீடுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்காங்கனால இந்த ஷூவை வச்சு நம்மளுடைய பிரான்சன் ரீடுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கூட அநேகமாக கிளாஷ் இன் பாரிஸில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக இப்போ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கு இந்த 2 மேட்ச் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன். அதாவது ஒன்று ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப பிரான்சன் ரீட் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த 2 மேட்ச் தான் ரோமன் ரெயின்ஸுக்கு கிளாஷ் இன் பாரிஸில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த 2 மேட்ச்ல உங்களோட ஃபேவரட் மேட்ச் என்னவா நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல ரோமன் ரெயின்ஸ் இப்போ ஒரு ரீசென்ட்லி ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா அது ஹூ இஸ் த யுவர் ஃபேவரட் ரெஸ்லிங் மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதாவது என்னோட ஒரு ரெஸ்லிங் கரியர்ல நான் பண்ண ஒரு பெஸ்ட்டான ஒரு மேட்ச் எது அப்படின்னு கேட்டா நான் ப்ராக் லெஸ்னர் கூட மோதுனா அந்த மேட்சஸ் எல்லாமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு. அதாவது என்னோட ஒரு வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக அந்த ஒரு மேட்ச் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி அதாவது ஃபாஸ்ட்டில் நான் ப்ராக் லெஸ்னர் கூட நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். அதாவது நிறைய தாட்டி நான் அதாவது மேட்ச் நான் ரோமன் ரெயின்ஸ் அதாவது ரோமன் ரெயின்ஸ் ப்ராக் லெஸ்னர் நாங்கள் 2 பேருமே நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அப்போ பால் ஹேமன் ப்ராக் லெஸ்னருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அப்போ ப்ராக் லெஸ்னர் கூட பால் ஹேமன் இருக்கிறப்ப நான் எல்லா மேட்சஸ்லையுமே நான் தோற்று தான் போனேன். வின் பண்ணவே இல்லை. அதே திரும்பி அதுக்கப்புறம் பால் ஹேமன் என் கூட வந்ததுக்கப்புறம் நான் அந்த மேட்சஸ் எல்லாத்துலேயுமே நான் வின் பண்ணேன். அது இல்லாமல் எனக்கும் ப்ராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு ஸ்டோரி லைனாக இருந்துச்சு. அது இல்லாமல் அது என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமான ஒரு பகுதியாக என்னோட ஒரு வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக அந்த ஒரு மேட்ச் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் அந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் சொன்ன ஒரு விஷயங்கள் உண்மையிலுமே ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இப்போ சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய ஒரு பங்காக நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரோட அந்த ஒரு மேட்ச் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாரு. அது உண்மையான்னு கேட்டால் 100% அது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் நானே சொல்லுவேன். ப்ராக் லெஸ்னர் சம்மர் ஸ்லாம் நம்முடைய ஜான் சீனாவை அட்டாக் பண்ணியிருப்பார். அதனால நம்முடைய ஜான் சீனாவுக்கும் நம்முடைய ப்ராக் லெஸ்னருக்கும் கிளாஷ் இன் பாரிஸில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதிகமாக எதிர்பார்த்தோம். ஆனால் நம்முடைய
WWE வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரை வந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டுமே பண்ணல. அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அந்த சம்மர் ஸ்லாமுக்கு வந்ததோட மட்டுமே தான் இருக்குது. அது இல்லாம இப்ப நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல கூட நம்மளுடைய ஜான்ஸ்னா வந்து என்ன ஒரு விஷயத்த சொன்னார் அப்படிங்கிறது, அதாவது நான் வந்து பிராக் லெஸ்னர் கூட வந்து மோதுற மாரி எந்த ஒரு ஐடியாலுமே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதனால இப்போ போற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னரை வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம WWEல வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாரி இப்போ வந்து அதிகமா இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடியே வந்து சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிளா வந்து நான் எடுத்து சொல்றேன். அதாவது எலிமினேஷன் சேம்பர்ல வந்து நம்முடைய ராக் வந்து வந்திருப்பாரு. வந்து நம்முடைய ஜான்ஸ்னா வந்து ஒரு ஹீல் டர்னா மாத்திட்டு போயிருப்பாரு. அதே நம்முடைய ராக் வந்து நம்ம ரெசல்மனியாவுக்கு வந்து வருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதிகமா எதிர்பார்த்தோம். ஆனா நம்முடைய ராக் வந்து அங்க ரெசல்மனியாவுக்கு வரல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது என்னோட தேவை அப்படிங்கிறது வந்து எலிமினேஷன் சேம்பர்ல வந்து இருந்துச்சு. அதனால WWE கூப்பிட்டாங்க. அதனால மட்டுமே தான் நான் வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு வந்து அந்த ஒரு பேப்பரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரெசல்மனியாவுக்கு வந்து நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான பிளானுமே WWE இல்ல. அதனால நானும் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல. அதே சேம் டு சேம் தான் வந்து இப்போ வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது சம்மர் ஸ்லாம் வந்து இந்த வருஷம் வந்து 2 நைட்டா நடந்துச்சு. அத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸா பேசப்படணும், ஃபேன்ஸ் மத்தியில பேசப்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்மளுடைய WWE வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அந்த மேட்ச்சுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த ஒரு சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பருக்கு வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதனால நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்தாரு. வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து நம்முடைய ஃபேன்ஸ் மத்தியில ஏற்படுத்திட்டு போயிட்டார். அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அங்க வந்து ஜான்சனாவை வீழ்த்தி நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆனாரு. ஆனாலும் அத வந்து நம்ம வந்து பெருசா நம்ம பேசவே இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, அது வந்து நமக்கு வந்து பெருசா எடுத்துக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டா, அதோட ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து அந்த இடத்துல நடந்துச்சு. அதாவது அங்க சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் டைம், அதாவது 2 வருஷம் கழிச்சு வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து WWEக்கு வந்து கம்பேக் குடுத்தாரு. குடுத்து நம்முடைய ஜான்சன வந்து அட்டாக் பண்ணாருனால, அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து அதிகமா பேசணுமே தவிர, நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன் ஆனார் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து வாயே தொறக்கல. அதனால இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது இதுக்கப்புறம் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து WWEக்கு வருவாரு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா வந்து இப்போ வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்முடைய WWE வந்து கிளாஸ் இன் பாரிஸ்ல கூட நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை கூட வைக்கல அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது இல்லாம நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்தார் அப்படின்னா, நம்முடைய ஜான்சனாவோட அந்த ஒரு கடைசி ஒரு ரிட்டயர்மென்ட் டூருக்காக மட்டுமே தான் நம்முடைய ஜான்சனா வந்தார். அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்தார் அப்படின்னா, அது வந்து நம்முடைய WWEக்காக வரலையாம். நம்முடைய ஜான்சனாவோட அந்த ஒரு கடைசி ஒரு ரிட்டயர்மென்ட் டூர்ல வந்து நீங்க வந்து என் கூட வந்து இருக்கணும், மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் நம்முடைய ஜான்சனா சொன்னார் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே தான் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அந்த சம்மர் ஸ்லாமுக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதே தவிர, WWEக்காக வரல அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுடைய WWE வந்து சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஜான்சனா வந்து சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பிராக் லெஸ்னரும் வந்தாரு. அந்த ஒரு, அதாவது எப்படி சொல்றேன்னா, அவர் நம்முடைய ஜான்சனா வந்து ஆசைப்பட்டார். அதாவது என்னோட கடைசி ஒரு ரிட்டயர்மென்ட் டூர்ல வந்து நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டார்ல. அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து இப்போ நடந்துருச்சு. அதாவது என்னோட கடைசி ஒரு ரிட்டயர்மென்ட் டூர்ல யார் யாரெல்லாம் வந்தாங்க, யார் யாரெல்லாம் மேட்ச் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு நேம் வந்து அந்த இடத்துல வரும். அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு வந்து பிராக் லெஸ்னர் வந்தாரு. பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அட்டாக் பண்ணாரு அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வரும்ல. அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய WWE வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ வந்து கிளாஸ் இன் பாரிஸ்ல வந்து நம்முடைய ஜான்சனா விசஸ் நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு மேட்சுக்கு பதிலா இப்போ வந்து லோகன் பால் விசஸ் ஜான்சனாவுக்கான அந்த ஒரு மேட்ச் தான் வந்து இப்போ வந்து நடக்க போகுது. அப்போ வந்து ஜான்சனாவுக்கு வந்து எதுக்கு அந்த ஸ்டோரியை பில்டப் பண்ணாங்க, அப்போ ஜான்சனாவுக்கும் பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு ஸ்டோரி வந்து நடக்கவே நடக்காது. அந்த ஒரு மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் நடக்காதா, ஜான்சன் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள வந்து அந்த ஒரு மேட்ச் நடக்காதா அப்படின்னு கேட்டால், நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து சொல்லப்படுறதுனால இப்போ வந்து WWE வந்து சொல்லிட்டாங்க. ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கங்க. அது இப்போ வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து பிராக் லெஸ்னர் விஸ் ஜான்சனாவுக்கான அந்த ஒரு மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அந்த மேட்ச் வந்து நடக்காதான். அது இல்லாமல் இப்போ வந்து லோகன் பால் விஸ் நம்மளுடைய ஜான்சனாவுக்கான அந்த ஒரு மேட்ச் தான் வந்து இப்போ வந்து நடக்க போகுதனால இதில் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து நம்மளோட WWE வந்து இந்த ஒரு மேட்சை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதாவது அதிகமாக எப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அந்த இடத்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆவார். ரிட்டர்ன் ஆகி, அதாவது நான் வந்து ஜான்சனா கூட வந்து மேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிராக் லெஸ்னர் சொல்லுவார். அப்போ வந்து நம்முடைய லோகன் பாலுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அந்த ஒரு மேட்சை வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சேஞ்ச் பண்ணி பிராக் லெஸ்னர் விசஸ் நம்முடைய ஜான்சனாவுக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை இந்த மேட்ச் வந்து அங்கே நடக்கலை, எந்த விதமான சம்பவமே நடக்கலை அப்படிங்கிறப்ப WWE வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன், லோகன் பால் விசஸ் ஜான்சனாக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து அநேகமாக அதே கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதில் கடைசியாக கூட நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆகலாம்.
ரிட்டர்ன் ஆகி அந்த மேட்சை வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்கலாம். அதுங்கிறப்ப அந்த மேட்ச்சில் வந்து யாருக்குமே வெற்றி கிடைக்காது. நம்முடைய லோகன் பாலுக்கும் வெற்றி கிடைக்காது, அதுமாதிரி நம்முடைய ஜான்சனாவுக்கும் வெற்றி கிடைக்காது. அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் WWE அப்கமிங் பேப்பர் என்ன பண்ணிட்டா, கிளாஸ் இன் பாரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து க்ரௌன் ஜோல் வந்து நடக்க போகுது. அந்த க்ரௌன் ஜோலில் கூட நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து அங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக இப்போ வந்து சொல்லப்படுது. இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த 2 விஷயங்கள் மட்டுமே தான் ஜான்சனாவுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஒன்று வந்து இப்போ கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் லோகன் பாலுக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து லாஸ்ட் நிமிஷம் வந்து சேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல வந்து லோகன் பாலுக்கு வர நம்முடைய பிராக் லெஸ்னரை ஆட் பண்ணி பிராக் லெஸ்னர் விசஸ் லோகன் பாலுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை அந்த மேட்ச் நடக்கல அப்படிங்கிறப்ப லோகன் பால் விசஸ் ஜான்சனாவுக்கான அந்த ஒரு மேட்சே நடக்குது அப்படிங்கிறப்ப அதில் வந்து கடைசியாக வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து திரும்பி அகைன் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து அட்டாக் பண்ணுவார். அதனால நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அந்த ஒரு ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ணி க்ரௌன் ஜோலில் வந்து இவங்க 2 பேத்துக்கும் ஒரு மேட்ச் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஏன்னா இது வந்து நம்மளுடைய ஜான்சனாவோட கடைசி ரிட்டையர்மெண்ட் டூர். இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஜான்சனாவே நினச்சாலும் எந்த ஒரு ரெஸ்லர் கூடயுமே இதுக்கப்புறம் வந்து மேட்ச் பண்ண முடியாதனால என்னோட கடைசி ஒரு விருப்பம். கண்டிப்பாக வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து பிராக் லெஸ்னர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதாவது பிராக் லெஸ்னர் வந்து நான் சொன்னார் அப்படிங்கிறக்காக சம்மர்ஸ்லாம் வந்து ஒரு அப்பியரன்ஸ் பண்ணார், அது என்ன அட்டாக் பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு தேவை கிடையாது. கண்டிப்பாக என்ன கூட மட்டும் பிராக் லெஸ்னர் வந்து ஒரு மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜான்சனா வந்து கட் அண்ட் ரைட்டாக ஒரு தீர்மானமாக சொல்லிட்டார் அப்படின்னா நம்மளுடைய WWE வந்து அதை நிறைவேற்றி தான் தீரணும். அதனால நம்முடைய ஜான்சனா மட்டுமே தான் எல்லா ஆப்போனண்ட்டையுமே அவராக மட்டுமே தான் சூஸ் பண்ணுறாரே தவிர WWE வந்து அவருக்கு வந்து எந்த விதமான ஆப்போனண்ட்டையும் சூஸ் பண்ணி கொடுக்கறது கிடையாது. அதாவது நம்முடைய கடைசி ரிட்டையர்மெண்ட் டூர் அப்படிங்கிறனால நம்முடைய ஜான்சனா தான் எந்தெந்த ரெஸ்லர் கூட வந்து மோதணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய ஜான்சனாவே தான் சூஸ் பண்ணுறாரு. அதனால கடைசி ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் கூட கண்டிப்பாக நான் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஜான்சனா சொல்லிட்டாருன்னா அந்த விஷயத்தை தான் நம்முடைய WWE வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதனால இப்போ வந்து பிராக் லெஸ்னர் கூட வந்து நம்முடைய ஜான்சனா வந்து மேட்ச் பண்ணல. அதாவது இப்போ வந்து லோகன் பால் கூட தான் மேட்ச் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப க்ரௌன் ஜோலியும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கான மேட்ச் நடக்கல அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் எப்போ அந்த மேட்ச் நடக்கும் அப்படின்னு கேட்டால் எப்பயுமே நடக்காது. அதுக்கப்புறம் க்ரௌன் ஜோல் இருக்குது. அந்த க்ரௌன் ஜோலியும் வந்து நம்முடைய ஜான்சனா கூட வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் மோதல் அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் என்ன பேப்பர் அப்படின்னா சர்வீஸ் சீரிஸ் தான். அந்த சர்வீஸ் சீரிஸில் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கு மேட்ச் இருக்குது. ஆனாலும் நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஃபேஸ் டீமில் தான் இருந்து அந்த ஒரு வார் கேம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அதுலேருந்து தெரியாதனால அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கு வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அப்படிங்கிறது கிடையாது. அதனால கரெக்டாக இருக்க ஒரே ஒரு பேப்பர் எதுனா க்ரௌன் ஜோல். அந்த க்ரௌன் ஜோலில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் கூட வந்து மோதுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சனாவை கூப்பிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்தார். அந்த ஒரு அப்பியரன்ஸுக்காக மட்டுமே தான் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் நம்முடைய WWE வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரை கொண்டுட்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் போகுது. அப்படி ஒருவேளை வரலாறு கண்டினியூ வராரு அப்படின்னா நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கான மேட்ச் வந்து க்ரௌன் ஜோலில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி